ஓம் நம சிவாய. அவனருளாலே அவன் தாழ்வனை. திருவாசகத்தில் அடுத்து நாம் பார்க்க போகிற தலைப்பு திருப்படையாட்சி. மாணிக்கவாசக பெருமான் தில்லையில் அருளியது. நம்ம ஏற்கனவே திருவாசகத்தில் 46வது தலைப்பில் திருப்படை எழுச்சி படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த திருப்படை எழுச்சி பெற்று ஆட்சி பெறதான் இந்த திருப்படை ஆட்சி. இந்த படைக்கு தலைவன் இறைவன் தான். அதுதான் இங்கே மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார். அதாவது நம்முடைய ஆன்மா இந்த மும்மலங்களை, ஆணவம் கண்மம் மாயை சொல்கிற இந்த மும்மலங்களை நீக்கி இறைவனை அடையிறது தான் இந்த திருப்படையோட எழுச்சி ஆட்சி எல்லாமே. கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆகாதே, காரிகையார்கள் தம் வாழ்வு என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே, மண்களில் வந்து பிறந்திடும் ஆறு மறந்திடும் ஆகாதே, மாலரியா மலர்பாதம் இரண்டும் வணங்குதும் ஆகாதே, பண்களி கூத்தரு பாடலுள் ஆடல் பயின்றிடும் ஆகாதே, பாண்டி நல் நாடுடையன் படை ஆட்சிகள் பாடுதும் ஆகாதே, விண்களி கூறுவது ஒரு வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே, மீன்மலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலேன்றார். பொருள் என்னென்னா, இதில் மாணிக்கவாசக பெருமன் ஆகாதே ஆகாதேன்னு சொல்லல, எதிர்மறை பொருளை தரும். எப்போ அப்படின்னா, இறைவனுடைய காட்சி நமக்கு கிடைச்சப்புறம்தான். அதாவது காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதேன்றார் மாணிக்கவாசகர். அதாவது பெண்களோடு நான் கூடி இருக்கிறேன், ஆனால் இந்த சிற்றின்பத்திலே நான் இருக்காமல் இறைவனுடைய பேர் இன்பத்தை அடையணும்னா அந்த எம்பெருமானுடைய திருக்காட்சியை நான் கண்ட பிறகு எனக்கு ஆகும்ன்றார். மண்களில் வந்து பிறந்திடும் ஆறு மறந்திடும் ஆகாது. ஏன்னா திரும்ப திரும்ப பிறப்பெடுக்கிற ஆசை நமக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கு இல்லையா? அந்த ஆசைகள்லாம் நீங்கணும்னா இறைவனுடைய திருக்காட்சி கிடைச்சாதான்றார். மாலரியா மலர்பாதம் இரண்டும் வணங்குதும் ஆகாதேன்னா, மால்னா திருமால், திருமாலால் கூட இறைவனுடைய திருவடியை காண முடியல. அந்த திருவடிகள் நமக்கு கிடைக்கணும்னா இறைவனுடைய அருள் வேணும், அவனுடைய காட்சி வேணுன்றார். பண்களி கூத்தரு பாடலோடு ஆடல் பயின்றிடும் ஆகாதேன்றார். இசையால் மகிழ்ச்சி தர பாடல் ஆடல் இதெல்லாம் நம்ம பயின்றணும்னா அது இறைவனுடைய அருள் நமக்கு இருக்கணுன்றார். பாண்டி நல் நாடுடையன் படை ஆட்சிகள் பாடும் ஆகாதேன்னா, பாண்டி நல் நாடுடையான இறைவன் ஈசனை சொல்கிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி சொல்கிற இல்லையா? அதுதான் அந்த இறைவனுடைய படை நல்லடியார்கள். இந்த திருப்படைக்கு நல்லடியார்கள் தான் அந்த திருப்படையை ஆள்றவங்க. அந்த நல்லடியார்களுடைய தன்மையை பாடுதல் நாம் ஆகாமல் போயிடுமோ அப்படின்னா ஆகுன்றார். எப்போனா இறைவனுடைய அருள் கிடைக்கணுன்றார். அதுதான் மீன் வலை வீசியே காணவன் வந்து வெளிப்படும் ஆயிரிலேன்றார். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, மீனை பிடிப்பதற்காக வளைஞ்சனாக வந்த அந்த இறைவன் சிவபெருமானுடைய காட்சியும் அருளும் நமக்கு கிடைச்சதுன்னா, இந்த பிறவி ஆசையை விட்டு இந்த உலகத்தில் இருக்க சிற்றின்பங்கள் எல்லாம் விட்டுட்டு நாம் பேரின்பமாக இறைவனுடைய திருவருளை பெற்று முக்தியை அடைய முடியுன்றார். இதெல்லாம் இறைவனுடைய மீள்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் அவனே வந்து நமக்கு காட்சி கொடுத்து நம்மை ஆட்கொண்டான்னா நமக்கு இதெல்லாம் கிட்டும்ன்றார். மீண்டும் தொடருவோம். திருச்சிற்றம்பலம்.